இன்னும் கொஞ்ச நேரத்தில் சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நியர்லி ஒரு 5 ஹார்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ வரைக்கும் சம்மர் ஸ்லாமோடைய லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவை பற்றி நான் போட்டேன். ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பற்றி நம்ம பார்க்க ட்ரை பண்ணுங்கள். சரி ரைட்டு, நம்ம வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மொதல் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மேக்கிண்டருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக நம்மளோட செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கிடச்சிருக்க ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த மேட்ச்சில் நான் வந்து பெட்டிங் ஆட்ஸில் சொன்ன மாதிரி தான், சாரி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து செத் ராலின்ஸ் கண்டிப்பாக வந்து பயாஸ்டாக இருக்க மாட்டார். ஸோ போத் மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் சிஎம் பங்கை தான் அதிகமாக ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வின் பண்ணால் தான் ப்ராபப்ளி ஸ்டோரி லைன் அப்கமிங் போகிறத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாருன்னா இதுக்கப்புறமா வந்து சிங்கிள் ஸ்டோரி லைன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த மேட்ச்சில் சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாருன்னா ட்ரூ மேக்கிண்டர் அந்த ஸ்டோரிலேருந்து நவுத்துற மாதிரி வரும். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ட்ரூ மேக்கிண்டர் வின் பண்ணிட்டாருன்னா ட்ரூ மேக்கிண்டர் நீ ஜெயிக்கிறவரை விட மாட்டேன்ற மாதிரி சிஎம் பங்க் துரத்தி போவார். ஏன்னா ஸ்டோரி லைன் அப்படி தான் மூவ் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம சிஎம் பங்க் ஜெயிச்சிட்டாருன்னா இந்த ஸ்டோரி லைன் ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பெட்டிங் ஆட்ஸை சொல்லிடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா ஸோ நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரை விட பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராகவே இருக்கார். ஸோ சிஎம் பங்க் தான் வின் பண்ணுவார்ன்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெட்டிங் ஆட்ஸும் அதுக்கு சாதமாக சொல்லுது. என்னோட ஒப்பீனியனே சொல்லிடுறேன். ஸோ சிஎம் பங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாரன்றதை நான் ஷூரிட்டி கொடுக்கல. நான் சொன்னதான். ஸோ ட்ரூ மேக்கிண்டர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ பேலி அவங்களுடைய டைட்டில் நயா ஜாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலியை விட நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக வந்திருக்குன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். டிஃபனியோட கேஷின் இப்போ வரைக்கும் நடக்காதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ தான் கஸ்டமைஸ் பண்ணி மணி இந்த பேங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்கமிங் இன்னும் கொஞ்சம் போகும். ஸோ இன்னும் ஒரு மாதங்கள் ஓட விட்டு தான் WWE கேஷின் பண்ண வைப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். இதுக்கப்புறமா வந்து மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச், விமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். லிவ் மார்கன் அவங்களுடைய டைட்டில் ரியா ரிப்ளே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம அப்டேட்ஸ் வீடியோவில் பார்த்தது தான். ஸோ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கு ஃபேவராக தான் இருக்குது. இப்போயுமே வந்து பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கு ஃபேவராக தான் இருக்குது. பட் இந்த மேட்ச்சில் டாமினிக்கோட நம்ம இன்டர்ஃபென்ஸ் இருப்புன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபப்ளி இந்த இடத்துல நம்மளுடைய ஃபின் பேலர் அண்ட் ஜேடி மெக்டனுடைய இன்டர்ஃபென்ஸ் கூட இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டேமின் பிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசும்போது ஃபுல்லாக நம்மளுடைய ஃபின் பேலரும் நம்மளுடைய ஜேடி மெக்டனும் அவரை வந்து லிவ் மார்கனை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. ஸோ லிவ் மார்கன் நமக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய டிஃபெண்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ப்ராபப்ளி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்ஃபென்ஸ் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 மிட்கார்ட் டைட்டில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ லோகன் பால் டைட்டில் தோக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பெட்டிங் ஆட்ஸ் வந்து நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. இதுவே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்தோம்னா பிரான் பிரேக்கர் ஹெவிலி வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கார். இதுவே WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான நம்மளுடைய டேமியன் பிரிஸ் வர்சஸ் குந்தர் மேட்ச்சில் இதில் வந்து நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாருன்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் யாரும் ஃபேவராக கொடுக்கல. இந்த இடத்துல டேமியன் பிரிஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ரொம்ப ஃபேவராகவே இருக்குது. இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் முடிக்காமல் WWE அப்கமிங் இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பெர்லின் வேலை எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரியும் ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இது எவ்வளோ நடக்கும்ன்றது தெரியல. நான் என்னோட ஒப்பீனியனும் சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். ஸோ டேமின் பிஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாருன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஸோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கான மேட்ச் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக நடக்க போது. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு அசம்ஷனாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் மெம்பரான டாங்கா லூவா டாமாட்டோங்க ஸோ இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெசல்மேனியாவில் பார்த்த மாதிரி ஸோ நம்ம ஜிம்மியூஸை வரும்போது ஜே வந்தார், சோலோ சிக்காவுக்கு ஜான்சினா வந்தாருன்ற மாதிரி. ஸோ இந்த டான்ஜன்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் வரலாம்ன்றது பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய என்ஃபோர்ஸராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஆட்டோ வரும்போது சமிசேனோ இல்லை ஹிக்குலியோ ஸோ அவங்களில் 2 பேரில் யாராச்சும் வரலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஃபைனலாக வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதோட அசம்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்லி 99.9% வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாருன்றது கன்ஃபார்ம். பெட்டிங் ஆட்ஸை பார்த்தோம்னா ஸோ பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே கோடி ரோட்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட் பண்ணுற மாதிரி இல்லை. மேஜர் டிஃப்ரென்ஸோடய கோடி ரோட்ஸ் லீடிங்கில் தான் இருக்கார். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பார்ப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டனோட இன்டர்ஃபென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து நம்ம கோடி ரோட்ஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் பிளட் லைன் அவங்கள டாமினேட் பண்ணி ஸோ இந்த எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்ச்சில் என்னோட ப்ரெடிக்ஷன் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு. பட் ரிட்டன் அந்த ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக அவைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம்
நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.